ஒரு ஊர்ல 50 வயசுக்கு மேல ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. அந்த வயசுலயும் தலை நிறையா பாதி வெள்ளை முடி, பாதி கருப்பு முடி, முறுக்கி விட்ட கரு கரு மீச முடி, இப்படின்னு ஜம்முன்னு இருந்தாரு. ஊர்காட்டுல அவரை மைனர் ஜமீன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட மைனர் ஜமீனுக்கு 40 வயசுல அம்சமான பொண்டாட்டி அமைஞ்சிருந்தா. பேர பிள்ளைகளை வேற எடுத்துட்டாரு. அந்த வயசுல அவருக்கு திடீர்னு 2ஆம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. பேர பிள்ளைக எவ்வளவோ புத்தி சொல்லி பார்த்துச்சுங்க. ஆனா அவரு கேட்கறது மாதிரி தெரியல. ஒத்த கால்ல நின்னாரு. வேற வழி இல்லாம சரின்ட்டு 18 வயசுல ஒருத்திய பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுச்சுங்க. அந்த பாசக்கார பயபிள்ளைக. அவரு 40 வயசு பொண்டாட்டியோடையும் 18 வயசு பொண்டாட்டியோடையும் ஜோரா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சாரு. 50 வயசானாலும் பாதி வெள்ளை முடி, பாதி கருப்பு முடின்னு பார்க்க மைனர் கணக்கா ஒரு தினுசா தெரிஞ்ச அவருக்கு வந்துச்சு பாரு ஒரு ஆப்பு. 18 வயசுக்கார பொண்டாட்டி நினைச்சா என் புருஷனு என்ன மாதிரியே இளமையா தெரியணும் நினைச்சுக்கிட்டே அவர் தூங்குறப்போ வெள்ள முடியா பார்த்து பார்த்து ஒன்னா நோகாம புடுங்கி எடுத்துட்டா. 40 வயசு பொண்டாட்டி நினைச்சா என் புருஷன் என்ன மாதிரியே நடுத்தர வயசா தெரியணும் நினைச்சுக்கிட்டே அவர் தூங்குறப்ப கருப்பு முடியா பார்த்து 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 ஒன்னா நோகாம புடுங்கி எடுத்துட்டா. அப்புறம் என்ன, 2 மாசத்துல அந்த 2 பொண்டாட்டிக்காரனுக்கு தலை மொட்டையா போச்சு. ஊருக்காரங்க அந்த ஜமீன மைனர் ஜமீன இப்ப மொட்டை ஜமீன் தான் கூப்பிடுறாங்களாம். மீச வேற இப்போ அவருக்கு தொங்கி கிடக்கான். பேசிக்கிறாங்க. ஆணாதிக்கத்தின் உச்சக்கட்ட செயல்பாடு பலதார மன்னம். ஒருவனுக்கு ஒருத்திகள் அப்படின்னா சரி, ஒருத்திக்கு ஒருவன்கள் அப்படின்னா சரியில்லையா? ஒருவனுக்கு ஒருத்தி என்பது கடவுளின் கட்டளை. இந்த நெறி பிறழ்வுக்கு கடவுள் தந்துள்ள தண்டனை வினையே பால்வினை நோய்களும் எய்ட்ஸும். இந்த உலகத்தில் அவளுக்கு நீ யாரோ ஒருவன் என்று நினைக்காதே. அந்த யாரோ ஒருத்திக்கு நீயே உலகம் என நினைவிருக்கட்டும். திருமணம் என்பது ஆணின் வாழ்வில் ஒரு நிகழ்வு. ஆனால் ஒரு பெண்ணின் வாழ்விலோ ஒரு மாற்றம். ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி இன்னொரு இடத்தில் நட்டு வைக்கும் பதிய மாற்றம், புதிய மாற்றம். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதை சிந்தனை 2 கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் வேளாங்கண்ணி.